எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டியின் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மொச்சக்காய் சப்ஜி. அவரைக்காய் பெரிய பெரிய பீன்ஸாக இருக்கும், மொச்சக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது டிசம்பர் ஜனவரி சீசனில் கிடைக்கும். அதை உரிச்சு பண்ணுற ஒரு சப்ஜி. இது பெங்களூரில் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இது இதுக்கின பேளே சாரு அப்படின்னு சொல்லுவாள். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இது மொச்சக்காய் உரிச்சாக்காய். இதில் நொச்சக்காய் அவரைக்காங்கிறது நமக்கு. இதை நான் இப்போ உரிச்சு வச்சுருக்கேன். இதை நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு இந்த ஸ்கின்னையும் பீல் பண்ணிக்க போகிறோம். ஸ்கின்னோடு தான் சாப்பிட்ணும் இதுங்கிறவா பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷு கர்நாடகா ஸ்பெஷல். இதுக்கின பேளே சாரு அப்படின்பா. இதுக்கினா இதை பீல் பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். பேளேனா பருப்பு, சாருனா சப்ஜி, சாம்பார், குழம்பு. இந்த ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு நம்ம இதை பீல் பண்ணிடலாம். அவரைக்காய் ஃபுல்லாக உரிச்சு வச்சாச்சு. பேஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேங்காய், வேர்க்கடலை. நம்ம இதை இதுவே பருப்புங்கிறதுனால வேணுங்கிற ப்ரோட்டீன் எல்லாம் இதில் வந்துடும். ஆனால் இது தான் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பைண்டிங் ஃபேக்டர் எதாவது வேணுங்கிறதுனால தான் தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்ந்து அரைச்சிக்கலாம். தண்ணி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெறும் பேனில் கடுகு போட்டுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ளட்டர் ஆட்டும் கடுகு. வறுத்துக்கோங்க. தனியா செவக்காமல், சட்டுன்னு செவந்துடும். தனியா செவக்காமல் லேசாக கடலைப்பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது வறுத்து எடுத்துட்டாச்சு. கடுகு தீயக்கூடாது, தனியா தீயக்கூடாது, பார்த்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு லேசாக செவந்தால் போரும், எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி ட்ரை பேனில் தேங்காயும் வேர்க்கடலை. இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் நறுக்கி வதக்கிறேன். இதுக்கு புளிப்பு வேணும். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் போட்டு வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா டொமேட்டோ போட்டுக்கலாம். ஃபுல் டொமேட்டோ போட்டுருந்தாலும் சரி, இல்லை பாதி டொமேட்டோவும் பாதி புளி போட்டுருந்தாலும் சரி. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புளி அண்ட் ஒரு டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ எடுத்துருந்தாலும் ஃபைன். ஆனால் இந்த டிஷ் உப்பு, உரப்பு, புளிப்பு 3ம் சேர்ந்து கலந்த மாதிரி தூக்கலாக இருக்கிற மாதிரி டிஷ்ஷு. யூஸ்வலாக இது ராகி முத்தையோடு சாப்பிடுவோம். ஓட்ஸ் சாப்பிட்றேன். ஓட்ஸில் உப்புமாலாம் பண்ணி கொஞ்சம் பிளாண்டாக. அப்படி ஒருவேளை அதை பிளாண்டாக பண்ணாக்க இது தொட்டுக்க சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இட் கோஸ் வெரி வெல் வித் சப்பாத்தி ஆல்சோ. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே போட்டு இந்த ஆனியன் டொமேட்டோவும் சேர்த்து போட்டு அரைக்கலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மசாலாவை போட்டு 2 பெரட்டிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. மொச்சக்காயும் போட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற உப்பு போட்டு விடணும். காய் அலம்பி வச்சுருக்கிற மொச்சக்காயும் போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி அலம்பி இப்போ எல்லாம் போட்டாச்சு. அரைச்ச பேஸ்ட்டு போட்டாச்சு, அவரைக்காயை போட்டாச்சு, ஒரு டம்ளர் ஜலம் ஊற்றியாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. கவர் பண்ணி கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணலாம். அவரைக்காய் வெந்துடும். அப்புறமா கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியது. ஒத்தையாக தான் இருக்கும் இந்த பருப்பு. இது வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மொச்சக்காய் சப்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.